तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுறாரு. அதாவது தை மாதம் 6/19/1/2025 அன்று புதன் மகர ராசிக்கு மாறுதல். அடுத்தது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 23ஆம் தேதி, அதாவது 5/2/2025 அன்று புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு கிரகநிலையெல்லாம் தை மாதத்தில் இருக்குது. தை மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. சித்திரை 3-4 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்கும் பொழுது, எதிலும் வேகமாக செயல்பட்டு வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கின்ற இந்த தை மாதம் நன்மையான மாதம். உங்கள் வேலை இந்த மாதத்தில் எளிதாக நடக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சி வெற்றியடையும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றியாகும். உறவுகளிடம் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனால் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். வியாபாரிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழல் உண்டாகும். குடும்ப பிரச்சனை விலகும். தை பிறந்தால் வழி பிறக்கும். புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவரின் வாய்ப்பு உண்டாகும். பெரியோரின் துணையும் ஆசீர்வாதமும் முன்னேற வைக்கும். நெருக்கடி இல்லாத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுறது நல்லது. உழைப்பாளர்களின் நிலை உயரும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 6. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 15, 21, 24, 30, பிப்ரவரி 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுவாதி. நினைத்த வேலைகளை நினைச்சபடி நடத்தும் உங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் நெருக்கடிகளை விலக ஆரம்பிப்பார். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்பட்ட அவமரியாதை மாறும். நினைத்ததை சாதிப்பீங்க. புதிய முயற்சி வெற்றியடையும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்க போகுது. குடும்ப பிரச்சனை விலகும். ஒரு சிலர் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி முடிவுக்கு வரும். அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிர்ப்பு விலகும். வழக்கு சாதகமாகும். அரசு வழி முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான நிலை உண்டாகும். விவசாயி விளைச்சல் மீது முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. அரசியல்வாதிகளின் தலைமையை அனுசரித்து போகிறதன் சிறப்பு. எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். சேமிப்பில் அக்கறை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் என்று மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை இருக்கும் என்றாலும் ஆசிரியர் ஆலோசனை மேலும் நன்மை தரும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 6, 7. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 15, 22, 24, 31, பிப்ரவரி 4. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது,
காளிகாம்பலை வழிபட்டோம்னா கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி தான். சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கின்ற இந்த தை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம். நீங்கள் நினைத்த வேலை இந்த மாதத்தில் நடக்கும். நட்சத்திராதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமடைந்திருப்பதால் குழப்பம்லாம் விலகப் போகுது. ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. குடும்பம், தொழில், வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவிகள் பெற்று செல்வாங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். உங்களுக்கு சரியெனப்பட்டதை செய்து முடித்து வழிகாட்டியாக இருப்பீங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு எதிர்பார்த்த உயர்வு மற்றும் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வர்றவங்களுக்கு புதிய பொறுப்பும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். எடுக்கும் வேலை வெற்றியாகும். கனவாக இருந்த இடம், வீடு வாங்கும் முயற்சி எல்லாம் வெற்றியாகும். புதிய வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு செலவு ஏற்படும். அவங்களுடைய முன்னேற்றத்தை மேற்கொள்வீங்க. வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்க போகுது. வியாபாரத்தில் பிரச்சனை இல்லாத நிலை உருவாகும். வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. கலைஞர்களுக்கு, வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகள் கவனமாக செயல்படுறது அவசியம். தொழிலாளர் நிலை உயரும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 7, 8. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 15, 21, 24, 30, பிப்ரவரி 3, 6, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆதி திருவரங்கனை வழிபட்டோம்னா அல்லல்கள் அனைத்தும் நீங்கும். துளாராசிக்காரவங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறதுனால பலவிதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. துளாராசிக்காரவங்க இந்த தை மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது? துளாராசிக்காரவங்களுக்கு தை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பை உண்டாக்கும். இதுவரை தொழிலில் ஏற்பட்ட வந்த தடைகள் அனைத்தும் விலகும். தொடர் முன்னேற்றத்தை காண்பீங்க. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வதால் எப்படி உழைக்க வேண்டும், யாரிடம் எதை பேச வேண்டும் என்பதை தவிர்க்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்த ஆற்றல் அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த தை மாதத்தில். குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு தை மாதத்தில் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் அக்கறையோடும் அனுபவத்தோடும் செய்யும்போது சாணக்கிய அனுகூலங்கள் உண்டாகும். எதிரிகளை வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நிறைய கெட்ட விஷயங்களிலிருந்து தப்பிக்கும் நிலை ஏற்படும். ஆண்கள் பெண்கள் உறவுகளில் நிறைய மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெறுப்பு விரோதத்தை வளர்த்து கொண்டிருந்தவங்க கூட இந்த தை மாதத்தில் சந்தோஷமாக கொண்டாடி மகிழும் மாதமாக இருக்க போகுது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் ரிஷபத்தில் வீற்றிருக்கிறார். வியாழனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த தை மாதத்தில் துலாமில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கக்கூடியவர்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வியாழ திசை நடக்கிறவங்களால் ஆதாயம் பெறுவீங்க. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது பணம், தர்மம், நியாயம், நீதி, அறிவு, திறமை, ஆற்றல், உழைப்பு, அனுபவம், சந்தோஷம், வெற்றி, குதூகலம், கொண்டாட்டம் என அனைத்து விஷயங்களிலும் இந்த 2 கிரகங்களும் இணைந்து செல்வ செழிப்பான முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். துலாமியில் 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறதுனால கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி நோக்கி பயணம் செய்கிறவங்க நினைத்ததை சாதிக்கும் யோகம் உண்டாகும். எந்த இடத்திற்கு போக வேண்டும், என்ன படிக்க வேணும் என குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி உத்வேகத்துடன் செயல்படுவீங்க. உறுதியான ஒரு முடிவை எடுத்த உங்கள் பயணத்தை தொடங்குவீங்க. ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்து வந்த எதிர்மறையான போக்குகள் நீங்கும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த மறைமுகமான எதிர்மறை போக்குகள் நீங்கி நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அமையும். மகரத்தில் சூரியன் அமர்வதால் பெரிய லாபங்கள் உண்டாகும். லாட்ரி, வாகனம், புதையல் யோகம்லாம் உண்டு. கார் வாங்குவது, நகை வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவீங்க.
செல்வம், ஆரோக்கியம் விஷயங்களில் நல்ல வாய்ப்புகளை வழங்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். பிள்ளைகளும் பெற்றோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த கிடைக்கக்கூடிய வருமானங்கள், சொத்துக்களை பிரித்து கொண்டு நிம்மதி பெறுவீங்க. வழக்குகளில் முடிவுகள் உண்டாகும். பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். 12ஆம் இடத்தில் கேது பகவான் வீற்றிருக்கிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியத்தை உண்டாக்கும். குரு பகவான் பார்வையில் வீற்றிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சண்டைகள் விலக்கி கொள்வது, பிரிந்தவங்க சேருவது போன்ற விஷயங்கள் நடக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால எதிரிகளை வென்று காட்டுவீங்க. கடன்களை கட்டிக்க முடிப்பீங்க. மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பான அம்சங்களையும் தரும். அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுறது நல்ல பலன்களை தரும். இந்த தை மாதத்தில் துளாராசிக்காரவங்களுக்கு